ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இதுவும் லஞ்சுக்கு கொடுத்து விடலாம். அந்த ரெசிபி தான் பார்த்துக்கோங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கொடுத்தாலும் எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து விடலாம். ஏன்னா இதை வேணானே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான லஞ்ச் கொடுத்து விடுவோம். இன்றைக்கி ஒரு விதமான லஞ்சு. இதுக்கு வந்து சைடிஸ் எதுவும் தேவையில்லை. 1 பாட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ரசம் சாதமும் அது கூட நம்ம கஷ்டமே படாமல் ஒரு அப்பளத்தை மட்டும் வறுத்து கொடுத்து விட்டுட்டோம்னா பிள்ளைங்களுக்கு மதியம் லஞ்சு இது சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஆறி போய் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா கொலன்னு செய்வோம் இல்லையா, அது ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம் இதெல்லாம் செய்கிறப்போ பார்த்திங்கன்னா அந்த சூடாக அந்த சாம்பார் சாதம்லாம் சாப்பிட்டா மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஆறி போச்சுன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இந்த மாதிரி ரசம் சாதம்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த புளிப்பாக இருக்கிற மாதிரி ரச சாதம் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து விட்டோம்னா ஆறி போக டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுதான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல புழுங்கல் அரிசியும் துவரம்பருப்பு சேர்த்து 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். புழுங்கல் அரிசி தான் எடுத்து 1 டம்ளர் அரிசி சும்மா நம்ம கையில் இப்படி எடுத்து இப்படி போட்டோம்னா எவ்வளோ பருப்பு இருக்குமோ அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்கேன். நம்ம அந்த டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா கீழே அடியோட 1/4 டம்ளர் கிட்ட இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும். பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து சட்னி கரண்டியில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு, டேபிள் ஸ்பூன்னா 2 டேபிள் ஸ்பூன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம், 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 தக்காளி, 5 பல் பூண்டு தட்டி எடுத்திருக்கேன். அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு தட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா மதியம் குழந்தைங்க சாப்பிட்றப்போ அந்த பூண்டில் இருக்க தோல் வந்து சும்மா வாயில் வந்து கடிப்படுமா, அப்போ அவங்களுக்கு கோவம் வந்துடும். அதனால் உரிச்சிட்டு அதுக்கப்புறமா தட்டிக்கோங்க. தக்காளி வதங்கட்டும், மசாலா ரெடி பண்ணிடலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் எடுத்திருக்கேன். 1 வரமிளகாய், இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ணிடுங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு, மசாலும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்ச மிளகு சீரகத்தை இதில் சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ரசம் அப்படின்னாலே கொஞ்சம் பெருங்காயம் போட்டோம்னா நல்ல மனம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு புளியை வந்து 2 டம்ளர் தண்ணி கரைச்சி ஊற்றிருக்கேன். முதல்ல 2 டம்ளர், இப்போ ஒரு 2 டம்ளர், 4 டம்ளர் தண்ணி. நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம ரைஸ் வந்து கொஞ்சம் தான் ஊற வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சிக்கிட்டால் போதும். அடுத்து உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான். நல்லா கொதி வரட்டும், அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா, அந்த டைமில் குக்கர் மூடி போட்டுடலாம். ரச சாதத்துக்கு வந்து நல்லா குலைவாக வேகணும் இல்லையா, அதனால் ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணியும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கோம். நான் வந்து இந்த டம்ளரில் தான் அளந்து போட்டேன். நீங்கள் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த டம்ளர் அளந்து அரிசி வந்து 1 டம்ளரும், பருப்பு வந்து இந்த அளவுக்கு ஒரு 1/4 கிளாஸ்க்கும் கம்மியாகவே போட்டேன். நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு நேரத்துக்கு ஒரு 4 பேர், ஒரு பவுல் தானே சாப்பிடுவோம், சின்ன கிண்ணத்தில் சாப்பிடுவோம், அது 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறமா தண்ணியும் பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து 4 டம்ளர் தண்ணியும் ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். புளி வந்து நெல்லிக்காய் சைஸில் எடுத்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அங்கே புரியலை அப்படின்னா நீங்கள் நான் பேசுகிறத வச்சாது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு போதும், ஏன்னா கொஞ்சம் அரிசி தான், அதனால தான். அவ்வளோதான். மல்லித்தலை நான் வந்து இதில் போடலை, கடைசியில் இறக்குனதுக்கப்புறம் போட்டால் நல்லா கமகமன் மணக்கும் இல்லையா, அதனால் கடைசியில் சேர்த்துக்கலான்னு விட்டாச்சு. இது விசில் வரட்டும். அதுங்களையும் நம்ம சைடிஷ் எதாவது தேவை அப்படின்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி உங்கள் குழந்தைங்க சைடிஷ் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. எதுவுமே நமக்கு தேவையில்லை, ஈஸியாக முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து, அதாவது அப்பளம் இருக்கும் இல்லையா, வீட்டில் அப்பளத்தை பொரித்து நீங்கள் ஒரு இதில் கவரில் கட்டியோ இல்லை நல்லா டைட்டாக மூடியோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா மதியம் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும். அந்த மாதிரி செய்யுங்க. இல்லைன்னா துவையில் அரைச்சிக்கோங்க. துவையில் புளி போட்டு அரைச்சிங்கன்னா மதியம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் அரைச்சி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஐட்டங்கள்லாம் நம்ம அப்பப்போ குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம டென்ஷன் ஆகாமல் செஞ்சு கொடுக்குற வேலை இது வந்து நான் உங்களுக்கு அப்பப்போ பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் அரைக்கிறதுக்கு, ரச பவுடர் அரைக்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னா நான் வந்து ரசப்பொடி வீடியோ வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் நான் முன்னாடியே போட்டிருக்கேன். அந்த ரசப்பொடி வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள். இப்போ நம்ம சேனல் வந்து நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு செரின்ஸ் கிச்சன் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் செரின்ஸ் கிச்சன் சொல்லி செரின்ஸ் கிச்சன் ரசம் ரெசிபி, செரின்ஸ் கிச்சன் ரசம் பவுடர் இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டு தேடினீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெசிபி வரும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பேசிகிட்டு இருக்கிறக்குள்ளேயே விசிலும் வந்துடுச்சு. அவ்வளோதான். சூப்பராக ரசம் சாதம் பாருங்கள் எப்படி ரெடி ஆகிருக்கு. அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. குலைவாக இல்லைனாலும் அரிசி முழுசாக இருந்தாலும் அப்படியே தொட்டாலே பாருங்கள் அப்படியே கரையுது. அந்தளவுக்கு ரைஸ் வந்து குழஞ்சிருக்கு. அடுத்து என்ன பண்ணணுன்னா, மல்லித்தலை நம்ம முன்னாடி போடலை இல்லையா, இப்போ மல்லித்தலையும் கொஞ்சம் பச்சையாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டோம்னா மனம் நல்லா கம்மன்னு இருக்கும். அதனால் இப்போ கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பிலையை போட்டு நல்லா கலந்து விடுவோம். அவ்வளோதான். சூப்பரான ஒரு ரசம் சாதம் ரெடி.
அவ்வளோதான். பாக்ஸ்க்கு வந்து ரசம் சாதம் ரெடி. ஒரு அப்பளம் இன்னொரு பாக்ஸில் சின்ன பாக்ஸில் போட்டு நல்ல காற்று போகாத டப்பாவில் போட்டு கொடுத்து விட்டுட்டோம்னா அருமையான லஞ்ச் ரெடி. ரொம்ப ரொம்ப சூப்பராக சாப்பிட்டு வருவாங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நீங்களே இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரச சாதம் தானே, இது எப்படி லஞ்சு கொடுத்து விடுறது அப்படின்னு தயவுசெய்து யோசிச்சிடாதீங்க. கண்டிப்பாக கொடுத்து விடுங்க. சூப்பராக இருக்கும்.